எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. என் அன்பு சொந்தங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பேசக்கூடிய விஷயம் மேஷராசிக்கு ஒரு 6 விஷயங்களை சொல்ல போகிறேன். இந்த 6 செய்திகளை நாம் தொடர்ந்து நாம் செய்து வந்தால், இதை கடைபிடித்தால், இந்த 6 விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் ஒரு லிஃப்டை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் இந்த நேரத்தில் ஒரு வருஷத்தோடைய பிறப்பு நடக்குது. இந்த காலகட்டத்தை நாம் எப்படி சரியாக ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ இடைஞ்சல்கள்லாம் வந்தாலும், எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும், எந்த ஒரு விஷயம் நமக்கு சங்கடமாக மாறினாலும், இதை எல்லாத்தையும் விட லாபத்தை நாம் பார்க்க வேண்டிய நேரமாக இதை மாற்றணும். கஷ்டமாக இருக்குங்க, வருத்தமாக இருக்குங்க, ரொம்ப சங்கடமாக இருக்குங்க, என் லைஃபே எனக்கு பிடிக்கலைங்க, என்னங்க இது, எதுவுமே எனக்கு நடக்கலைங்க, இப்படி நிறைய கொஸ்டின்ஸு போடுறதை விட, இன்னும் சொல்லப்போனால் கேள்விக்குறியாக வாழ்வதை விட அதற்கு பதில் கண்டுபிடிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். பதில் கண்டுபிடிக்கலன்னு வச்சிங்களேன், நம்மளை மற்றவங்களாம் நம்மளை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அப்போ இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு மரியாதையும் இல்லை, மதிப்பும் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ நம்ம மனசில் ஏற்படக்கூடிய கேள்வி எதிராளிகள்கிட்ட ஏற்படக்கூடிய கேள்வி, இது நம்ம அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய கேள்வி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிறப்பில் அந்தஸ்து உயரணும், தகுதி உயரணும், இது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த அந்தஸ்து தகுதி உயர்ந்தால் தான் நம்ம இன்னொருத்தவங்களை ஃபேஸ் பண்ண முடியும், இந்த உலகத்தை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். பிறந்த பிறப்புக்கு ஒரு மரியாதை அமையும். அப்போ சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்ன விஷயத்தை கடைபிடிச்சா நம்மளுடைய அந்தஸ்து உயரும், இந்த பிறப்பு நமக்கு சிறப்பாக இருக்கும், பிறப்பு சிறப்பாக இருக்கும். இதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். மேஷராசி, மேஷத்தை பொறுத்தவரை இப்போ இருக்கிற காலகட்டம் 7.5 சனியுடைய காலகட்டம். 7.5 இயர்ஸ் 7.5 சனி. முதல்ல இந்த வருஷத்துடைய பிறப்பு, இந்த 7.5 சனியுடைய தாக்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கெத்தை காட்ட வேண்டிய நிலை, இன்னொரு பக்கம் அந்த கெத்து மூலமாக நம்ம அந்தஸ்து உயர வேண்டிய நிலை, பொறுப்புகள், இதெல்லாம் நிர்பந்தமாக இதெல்லாம் நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் மேஷத்திற்கு இருக்குங்க. கட்டாயம்தான் வாழ்க்கை. ஒரு காலகட்டம் நம்மெல்லாம் எதையும் விரும்பாமல் இருந்தோம், கட்டாயப்படுத்தாமல் இருந்தோம். ஆனால் இப்போ இதெல்லாமே கட்டாயமாக போயிடுச்சு. அப்படிப்பட்ட அந்த கட்டாய சூழ்நிலைகளில் நம்ம ஒரு 6 விஷயத்தை ஹேண்டில் பண்ணோன்னு வச்சுங்களேன், நாம் தாங்க எஜமானர்கள், நாம் தான் எஜமானர்கள். நிச்சயமாக நம்ம போகிற ரூட்டில் எந்த பிரச்சனையும் வராது. ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா, மேஷராசி, நீங்கள் இந்த உலகத்தில் எதை கற்றுக்கொண்டீர்களோ அதை யாருக்கிட்டையும் போய் சொல்லாதீங்க. அது நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், உங்களுக்கு கிடைச்ச ஒரு லெசன், உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாடத்தை, உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை யாருக்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம். இன்னொன்று, நீங்கள் ஒரு லக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, நான் இப்படி தான் வீடு கட்டினேன், இப்படி தான் கல்யாணம் பண்ணேன், இப்படி தான் நான் பிஸ்னஸை டெவலப் பண்ணேன் அப்படின்னு உங்கள் சூட்சமத்தை நீங்கள் வெளியில் சொல்லிட்டீங்கன்னா, சொன்ன அந்த நேரத்திலிருந்து உங்களுக்கு சரிவு ஆரம்பம். நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் யாருன்னு யாருக்கும் புரிதல் இருக்கக்கூடாது. மேஷம்னா ஒரு புரியாத புதிர் அப்படி நினச்சிட்டு போட்டோம், தப்பே கிடையாது.
இவ்வளவுதான். இதை முதல் பாயிண்ட்டாக எடுத்துங்க. ரெண்டாவது விஷயம், நல்ல நட்பை தேர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல நட்பை தேர்ந்தெடுக்கணும். மேஷத்துடைய லிஃப்ட்டு நட்பு தான். உறவுகளால் மேஷம் உயர முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவுகளால் மேஷம் உயர முடியாது. உறவுகளால் மேஷம் சில பொய்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உறவுகளுக்கு மேஷம் நிறைய இடங்களில் உறவுகளுக்காக தன் வாழ்க்கையை பயணிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் வெளி உலக நட்பு தான் மேஷத்தை உயர்த்தும். இது ரெண்டாவது விஷயம் ரொம்ப எளிமை, அவ்வளோதான். நிறைய நட்பை தேர்ந்தெடுத்துங்க, நல்ல நட்பை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு நட்பு தான் இந்த காலகட்டத்தில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த போகுது. முதல்ல சூட்சமத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டேன். உங்களுடைய வெற்றி தோல்வி அதோடைய ரகசியம். அதாவது தோல்வி அடைஞ்சாலும் அதோடைய ரகசியம். நான் இதெல்லாம் பண்ணப்பா அதனால தான் தோத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. அதுவும் ரகசியம்தான். ஏன்னா நம்ம நல்ல ஒரு போட்டி நிறைந்த உலகத்தில் போயிட்டுருக்கோம், தொழில் சார்ந்த நிறுவனத்தில் போயிட்டுருக்கோம்னா நீங்கள் அதை 4 பேருக்கு சொல்லும் போது என்ன ஆகுது, உங்கள் போட்டியாளர்கள் அதை செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்க ஜெயிச்சுக்கிட்டு போவாங்க. நீங்கள் அப்புறம் என்ன பண்ண முடியும்? நல்லவனுக்கு சொல்கிறது வேறு. நாம் யாருக்குமே சொல்ல வேணாங்கிற ஒரு முடிவோடு இருந்துட்டால் நல்லவன் கெட்டவன் யாருன்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு இப்போல்லாம். அதே மாதிரி தான் நல்ல நட்பை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். நல்ல நட்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்த்துதலை ஏற்படுத்தும், உந்து சக்தி ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஒரு பவர்ஃபுல் செய்திக்குள்ளே உங்களை கொண்டு போகும். ரெண்டாவது, நிச்சயமாக சொல்கிறேன், துரோகிகளை நம்பக்கூடாது. எக்ஸ்கியூஸே கொடுக்காதீங்க. ஒருத்தவன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான்னா அவன்கிட்ட திரும்ப நிற்காதீங்க. அவன் உங்கள்கிட்ட நிற்பான். உங்களுக்கு துரோகம் பண்ணவன், உங்களை கஷ்டப்படுத்தினவன், அவமானப்படுத்தினவன், வருத்தப்படுத்தினவன், வேதனைப்படுத்தினவன் உங்கள்கிட்ட நிற்பான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் அந்த துரோகியை நம்பாதீங்க. நான் உனக்கு அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, நான் இனிமேல் திருந்திட்டேன், நான் நல்லவன் ஆகிட்டேன், நான் இனிமேல் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வருவான் பாருங்கள். அவன் 2 சேட்டையையும் கூட்டுட்டு வருவான். இவன் துரோகம் பண்ணாத மாதிரி அந்த சேட்டைகள் துரோகம் பண்ண ஆரம்பிக்கும். துரோகம் பண்ணவன் அவனை நீங்கள் நம்பாதீங்க. இதை 3வது பாயிண்ட்டாக வச்சுங்க. 4வது ரொம்ப முக்கியம், யாருக்கிட்டையுமே ரொம்ப உண்மையாக நாணயமாக, நல்லா கவனிச்சிங்க, நாணயமாக பேசுனீங்கன்னா நீங்கள் எதிரியாக மாறிடுவீங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக யோசிக்காதீங்க. அது பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஆனால் அதே நேரத்தில் யார்கிட்ட நாணயத்தை செயலில் காட்டணுமோ அப்போ எதிரியும் உங்களுக்கு நண்பனாகுவான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நாணயமாக பேசினீங்கன்னா நமக்கு இழப்புகள் ஏற்படும். அதை செயலில் காட்டினா எதிரியும் உங்களுக்கு நண்பனாகுவான். இவ்வளோதான். ஏன்னா உங்களுடைய சார் மேஷராசிக்கார் சொன்னார் சார், அந்த நேரத்தில் கரெக்டாக நிற்கிறார் சார், பணமே அவர் கேட்கல சார், அவர் நான் எனக்கே ரொம்ப பிடிச்சி தான் சார் நிறையா கொடுத்தேன். இதை எதிராளிகள் எதிர்பார்க்கணும். இதுதான் மேஷத்துடைய நாணயம். சார் கேட்டவனே ஒரு பணம் கொடுத்தாரு சார், கேட்டவனே அந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தாரு சார், அவர் கேட்ட தொகையை நான் ₹1 குறைக்காமல் கொடுத்துட்டேன் சார். ஏன்னா உங்களுடைய நாணயம் ஒருத்தவங்க உங்களை எதுக்கணும்னு நினச்சா கூட அவனை அடிச்சிடும். ஆனால் நீங்கள் நாணயமாக பேசுனீங்கன்னா உங்களை ஓவர் டாக்குன்னு சொல்லிவிடுவான். ரொம்ப பேசுகிறான் அந்த ஆள், சும்மா பேச்சு தான், ஒன்றும் கிடையாது அப்படின்வான். அதனால் அதான் நல்ல கவனிங்க. நாணயமாக பேசுகிறத விட நாணயமாக செயல்பட்டால் எதிரியும் நண்பனாகுவான். ரொம்ப முக்கியம். மேஷத்துடைய பெரிய பலம், கோபத்தை வெளிக்காட்டாதீங்க. கோபத்தை கூட புன்னகையாக வெளிக்காட்டுங்க. கோபத்தை கூட நீங்கள் எதிரிகளுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா பிரசாதமாக கொடுக்கணும். எப்படின்னா பிரசாதம்னா என்ன? கோவிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க, சுவாமி நிவேதியம், சுவாமி சாப்பிட்டதை நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஒரு கோபத்தினால எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோமோ அந்த கோபத்தை கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு நாம் இழந்திருப்போம்ல, அதை இன்னொருத்தவனுக்கு சொல்லி காட்டுற மாதிரி கோபம் காட்டணும். லேய், ஏண்டா என்னை ஏமாத்துற, ஏண்டா என்கிட்ட பொய் சொல்கிற, இப்படிலாம் பொய் சொல்லி தாண்டா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டேன், அப்படி உணர்த்துகிற மாதிரி இருக்கணுமே தவிர கோபத்தை தயவு செய்து யாருக்கிட்டையும் காட்டாதீங்க. அது அறிவுக்கு அழகு அல்ல.
ஏன்னா கோபம் வந்து நம்மளை எதிரியாக்கும். ஆனால் கோபத்தை நாம் வந்து மறைக்கும் பொழுது இன்னும் பெரிய எதிரியாக்கும். கோபத்தையே அடக்கும் பொழுது சைலண்ட்டாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அதோடைய ஆரம்பமே. ஸோ மேஷம், இந்த விஷயங்களை கவனமாக இருங்க. இறுதியாக ரொம்ப முக்கியமான விஷயம், மேஷத்தை பொறுத்தவரை அதிகபட்சம் உண்மையை பேசுங்க. அதிகபட்சம் சில பொய் கலந்து தான் ஆகணும். ஒரு தங்க நகை வந்து பார்த்திங்கன்னா செப்பு கலக்காமல் ஒரு ஆபரணத்தை வந்து போட்டுக்க முடியாது. அப்போ மேஷராசிக்காரர்களும் ஒரு சில இடத்துல உண்மைகளுக்கு நடுவே சின்ன பொய் சொல்லலாம், தப்பு இல்லை, நன்மைக்காக நடக்கிறது. ஆனால் அதிகபட்சம் மேஷராசிக்காரர்கள் பொய்யே வேண்டாம். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பொய் சொன்னவர்கள்லாம் ரொம்ப நாள் வாழவே முடியாது. கொஞ்ச நாளில் டமால்னு கீழே இறங்கிடுவாங்க. இந்த பொய் சொல்கிறதுனால என்ன ஆகிடும், நமக்கு பணம் சேர்க்க முடியாது, பதவி சேர்க்க முடியாது. சில இடத்தில் நாம் உண்மையை பேசி தான் ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் பொய்யில் கொஞ்சம் கலந்து பேசிக்கலாம், தப்பு இல்லை. புரியுதுங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மேஷத்திற்கு இந்த நேரம் இந்த 6 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உற்பத்தி பண்ண போகுது, மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கப் போகிறது, மிகப்பெரிய மாற்றத்தை வெற்றி மாலையாக உங்களுக்கு கொடுக்க போகுது. மிஸ் பண்ணாதீங்க மேஷராசிக்காரர்களே. இது ஒரு அற்புதமான நேரம். இந்த காலகட்டத்திற்காக தான் சார் இத்தனை நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன், இந்த மெசேஜுக்கு தான் சார் நான் இத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய என் அன்பான மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சகோதரன், இந்த நண்பனுடைய அற்புதமான இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. இந்த 6 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் எங்கே சிக்கியிருந்தாலும் அங்கிருந்து விலகுவீங்க. ஏன்னா உங்களுக்கு நன்றி மறக்காத குணம் உங்கள்கிட்ட இருக்குது. யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக தூக்கி எறியவும் மாட்டீங்க, உதாசீனப்படுத்தவும் மாட்டீங்க. எல்லாரும் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு சிரமத்துக்கு உள்ளே போனாலும் அவனுக்கு உதவி கையை கொடுத்து தூக்கி விடணும்னு நினைக்கக்கூடியவங்க. இன்னும் சொல்லப்போனால் சரியான நேரத்தில் சந்தர்ப்பத்தை பற்றி யோசிக்காமல் அவனுக்கு சந்தர்ப்பத்தில் உதவி பண்ணி அவனுக்கு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களும் நீங்கள் தான். ஸோ மேஷம், கர்மா இல்லாதவர்கள் நம்புங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கான வேலைகளை செய்கிறத விட மற்றவங்களுக்கான நன்மைகளையும் செய்யக்கூடியவர்கள். ரொம்ப அதிகமாக கர்மாவில் சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் இதை செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். உங்களோடு முருக பெருமான் துணை நிற்பார். அதுவும் சும்மா இருக்க மாட்டார், வேலை கொடுத்து உங்களுக்கு உங்களோடு முருக பெருமான் துணை நிற்பார். நல்லது நடக்கும். நண்பர்களே, மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.